ஹாய் காய்ஸ், பல யோசனைகளுக்கு அப்புறம் ஃபைனலி நான் என்னோடய ஃபர்ஸ்ட் சோலோ டே ட்ரிப் போனேன். ரீசெண்டாக இப்போ தான் இந்தியா போயிட்டு வந்தேன். லைக் ஒரு 1 வீக் பேக் தான் இந்தியா போயிட்டு ஹாலிடே முடிச்சுட்டு வந்தேன். ஹாலிடே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் ரொம்ப மோனோட்டனஸாக ஃபீல் ஆச்சு. லைக் எங்கேயுமே போகிறது கிடையாது. வீடு வேலைன்னு ஒரு மாதிரி லூப்புக்குள்ளே ஸ்டக்கான மாதிரி இருந்துச்சு. வீக்கெண்டுமே வெளியே போகிறது கிடையாது. பெருசாக நான் வெளியே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராசரி ஷாப்பிங் தான். ஸோ அதனால் இந்த ஹாலிடே முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சரி வெளியே போகிறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீக்கெண்டே வந்து நான் வந்தது தான் ஆக்ஸ்ஃபர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போனது வந்து பார்த்திங்கன்னா ஆஷ்மோலியன் மியூசியம். இது வந்து யூகேவோட ஓல்டஸ்ட் பப்ளிக் மியூசியம் அண்ட் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. இந்த ட்ரிப் பெருசாக நான் எதுவுமே பிளான் பண்ணல. சடனாக டிசைட் பண்ணி கிளம்பி வந்தது தான். கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி பல தாட்ஸ் இருந்துச்சு. லைக் ரொம்ப பயமாக இருந்துச்சு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா. பிகாஸ் தனியாக போகிறோம், எப்படி சேஃபாக அங்கே போனால் நான் தனியாக ஹேண்டில் பண்ணிவிடுவேனா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கொஷின்ஸ். பட் போகிறோம் அப்படின்னு வந்து கிளம்பி வந்தது தான். ஸோ இந்த மியூசியம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் வாக்கிங் டூர் வந்து புக் பண்ணியிருந்தேன். அது வந்து 2:00 தான். நான் இது முடிக்கிறப்போவே வந்து அரௌண்ட் ஒரு 12:30 இருந்துச்சு. ஸோ சும்மா வெளியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கெஃபேயில் போய் ஒரு காஃபியும் ஒரு கேக்கும் சாப்பிட்டேன். காஃபி வந்து படு கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் இந்த வாக்கிங் டூர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கர இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. நிறைய பிளேசஸ் வந்து காமிச்சு தந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இதில் நாங்கள் வந்த ஒரு பிளேஸ் தான் வந்து இந்த டிவினிட்டி ஸ்கூல். இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஹாரி பாட்டர் மூவி ஷூட் பண்ணியிருந்தாங்களாம். ஆக்ஸ்ஃபோர்டில் ஹாரி பாட்டர் மூவிஸ் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு தனியாக டூர்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் சில மூவிஸ் வந்து இங்கே எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த டூர் முடிச்சதுக்கப்புறம் நான் போன பிளேஸ் வந்து ஒரு சயின்ஸ் மியூசியம். அண்ட் இந்த டூர்லேயே வந்து ஆல்மோஸ்ட் நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் மியூசியமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்துச்சு இந்த மியூசியம். பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த போர்டில் எழுதுனது வந்து ஐன்ஸ்டீனோட பிளாக் போர்டு இது. அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிளாக் போர்டில் எழுதிட்டு இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனில் ஏதோ மிஸ்டேக் இருக்கான். அண்ட் இந்த ட்ரிப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இதில் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரிப்பில் என்னோடய ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போய்கிட்டு இருந்துச்சு. ஃபோனில் சார்ஜ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு திரும்ப போகிறதுக்கும், அதே போல் ட்ரெயின் ஸ்டேஷனில் போய் டிக்கெட்டு, அப்புறம் வந்து ஏதாச்சும் காசு வேணும்னா ஃபோனில் தான் வந்து பே பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த ஃபோன் தேவைப்பட்டது. ஆனால் வந்து என்கிட்ட ஃபோனில் சார்ஜ் இல்லாத காரணத்தினால ஃபோனில் சார்ஜ் தீர்றதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்கு ஓடிடணும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கட்டாயத்தில் இருந்தனால, எப்படியோ ஃபைனலாக வந்து நான் ட்ரெயின் ஸ்டேஷன் அடைஞ்சு அங்கே ஒரு அடாப்டரை வாங்கி, எங்கிட்ட கேபிள் இருந்துச்சு. ஸோ அடாப்டர் வாங்கி சார்ஜ் போட்டு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துட்டேன்.